புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார், பாதைகள் நெய்யாக பொழி செய்வாரே. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார், பாதைகள் நெய்யாக பொழி செய்வாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. வேலியடைத்து காத்திடுவாரே, இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. குடும்பங்களை வேலியடைத்து காத்திடுவாரே, இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம். பிதா மகிமைப்படுவார்ங்கிறதா நமக்கு மெயினான வார்த்தை. நம் ஒவ்வொருவர் மூலம்
பிதா மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொருவர் மூலம் யார் மகிமைப்படணும்? பிதா மகிமைப்பட வேண்டும். பொதுவா நான் யார் தெரியுமா, அந்த மீசையெல்லாம் முறுக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு சின்ன பையன் அப்படி முறுக்கிட்டு வந்து, என்னடா இவனுக்கு, சரி உள்ள சுயம் வேலை செய்யுது. ஸ்தோத்திரம். இப்போ பிதா மகிமைப்படுவார். இப்ப நாம் அல்ல, நமக்குள் இருக்கிறவர் மகிமைப்படுகிற இடத்துல கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவார். பிதா நம்மிலிருந்து மகிமைப்படணும். இப்ப அதான் பாயிண்ட். பிதா மகிமைப்படனா நம்ம என்ன செய்யணும்? 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரர். இப்போ இந்த திராட்சை செடி, இத பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. சங்கீதம் 80:8 இருந்து வாசிக்கும் போது, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, எகிப்திலிருந்து திராட்சை கொடியை கொண்டு வந்தார், ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். ஜாதிகளை எல்லாம் துரத்தி, தேவன் அந்த திராட்சை செடிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு பாருங்க. அது எங்க இருந்து? ஃப்ரம் ஈஜிப்ட், எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஜாதிகளை துரத்துகிறார், அதை நாட்டி இருக்கிறார். எத்தனை ஜாதி பாருங்க? 9 ஜாதி, 14 ஜாதி. அந்த ஜாதிகளெல்லாம் துரத்தி நாட்டுகிறார். இன்றைக்கு இந்த ஜாதி பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க துரத்துனா அது போயிடும். அந்த ஜாதி பிசாசு ஜெபத்திலும் உபவாசத்திலும் தான் போகும். ஏன் ஜெபம்? வேற வழி நமக்கு கிடையாது. இன்னொரு வழி இருந்தா அந்த வழியில போயிடுவோம்ல. நமக்கு தெரிந்த வழி, நாம் செய்ய வேண்டியது தேவ பிரசன்னத்தை கொண்டு வர்றதான். இத உத்திரமாதம் பண்ணுகிற பெண்கள் பாக்கியவான்கள், ஐயாமார்கள் பாக்கியவான்கள். உங்க வீட்டுக்குள்ள பிரசன்னம் கொண்டு வராதவர்கள், உங்க வீட்டுக்கு நீங்க தீமை செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தீமை செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் மேல வேற வேற பிரசன்னம் எல்லாம் இறங்கி அது இழுத்துட்டு போயிடும். தேவ பிரசன்னத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வருகிற தகப்பனா இருக்கணும். தகப்பன்மாரெல்லாம் கை வைத்திச்சோம், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும், என் சந்ததிக்குள்ள தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும், என் சந்ததிக்குள்ள கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும். அதுதான் என் ஜெனரேஷனுக்குள்ள போகணும். சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. அதற்குரிய ஒரு ஆசாரியனா இருக்கனா நீர் எனக்கு கிருபை தருவீராக. வேற ஆவிகளை என் வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க கூடாது. எங்க வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க, என் வீட்டு எல்லைகளை பரிசுத்தப்படுத்துங்க. எனக்கு அதுக்குரிய ஐடியா, சிந்தைகளை தாரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாய்மார்கள்லாம் கை வைத்துங்க. நீங்க ஜெபம், உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம். உங்க பிள்ளைகளுக்குள்ள தேவ பிரசன்னத்தை தான் நீங்க கொண்டு வரணும். இயேசுவின் நாமத்துல. உங்க பூர்வீக சாபங்களை நீங்க கொண்டு வரக்கூடாது. உங்க மூதாதையார் வழியில வந்த உங்க ஜெனரேஷன்ல உள்ளது அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள போக கூடாது. கிறிஸ்துவின் குறுக்கிடுதல் வருவதாக. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய கிரியைகளை என் வீட்டுக்குள்ள கடத்து வருவதற்கு உங்க சமூகத்துல அமர்ந்திருக்க, மரியாதை போல அமர்ந்திருக்க உதவி செய்வீராக. ஜாதிகளை துரத்தி நாட்டுகிறார், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், இடத்தை கொடுக்கிறார், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, படர பண்ணுகிறார். அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. மலைகளை மூடத்தக்க கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாக மூடத்தக்க அந்த கிளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும், கொடிகள் சமுத்திரத்தின் மட்டும் பரவ பண்ணி இருக்கிறார். தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. தேவன் கொண்டு வருகிற திராட்சை செடி இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. தேவ பிள்ளையே, இதிலும் மேலான நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்க யாருங்கிறத புரிந்து கொள்ளணும். who you are in Christ. நம்ம யார் தேவனுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யார், இதெல்லாம் வாஸ்து பார்த்து நம்ம லைஃபோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் எகிப்துல இருந்து கொண்டு வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாவத்திலையும் சாபத்திலையும் அங்கேயோ எங்கேயோ செத்து போயிடலாம் நினைத்தவர்கள், வியாதியில இருந்தவர்கள், மனிதர்களால் தூக்கி வீசப்பட்டவர்கள், எவருமே ஏற்றுக்கொள்ளாதவர்களை எல்லாம் ஆண்டவர் குப்பையில தூசியிலிருந்து எடுத்து கொண்டு வந்து எவ்வளவாய் உயர்த்துகிறார். அவருக்காக நாம் எவ்வளவாய் வாழ வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு உபயோகமா இருக்கணுங்கிற உணர்வு உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியம். அடுத்தது, இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? இப்போ ஆண்டவர் அதை ஒரு நோக்கத்துக்கு கொண்டு வர்றார். எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, இப்போ ஆண்டவர் ரிவர்ஸ்ல செயல்படுகிறார். என்ன அடைப்புகள் தகர்க்கப்படுகிறது? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, காட்டுப்பன்றி உள்ளே வருகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து மிருகங்கள் உள்ளே வருகிறது. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும்
உமக்கு நீர் திடப்படுத்தின கிளைகளையும் கடாய்ச்சி தரலும். அது அக்கினியினால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். இப்ப ஏன் அவ்வளவு அழகா கொண்டு வந்த திராட்சை கொடி இப்ப மாறி பாதிக்கப்படுது? தேவனால் வருகிற ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது. நல்ல திராட்சை செடியா கொண்டு வந்தார். இன்னும் வாசிக்கும் போது பாருங்க, ஸ்தோத்திரம், இது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. இதை வாசிக்க வேண்டும் என்றால் வேதத்துல ஒரு வசனத்துக்கு ஜோடு வேற ஒரு இடத்துல இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 5:1-7 வாசிக்கும் போது, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாடலை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நேசரை பத்தி பிரச்சனை இல்ல, அது தோட்டமும் திராட்சை தோட்டம். தக்காளி செடிலாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்படிதானே? ஒரு தக்காளி செடி எவ்வளவு நாள் இருக்கும் சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சவங்க? ஒரு வருஷம் இருக்குமா? 6 மாசமா? நிறைய பேர் 6 மாசம் சொல்லுங்க. திராட்சை கொடி பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆண்டவர் இங்க இருக்கிற உங்களை ஒரு தக்காளி செடி மாதிரி வச்சு தக்காளி ரசம் வைக்கிற லெவல்ல வைக்கல. உங்களை திராட்சை செடியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையை ஒரு திராட்சை செடியாக பார்க்கிறார். என்னை என் தேவன் ஒரு திராட்சை செடியாக பார்க்கிறார். என் குடும்பத்தை ஒரு திராட்சை செடியாக பார்க்கிறார். சபையை ஒரு திராட்சை செடியாக பார்க்கிறார். இயேசு நமக்கு அவர்தான் திராட்சை செடி. அதுலதான் நம்ம கொடிகளா இருக்கிறோம். இப்போ திராட்சை தோட்டத்தை பத்தி பாட்டு பாடுவேன். மகா செழிப்பான மேட்டிலே, மகா செழிப்பான மேடு. நமக்குரிய மகா செழிப்பான மேடு எது? கல்வாரி சிலுவையிலே. ஸ்தோத்திரம். அவர் நமக்காக பாவ சாபத்தை எல்லாம் பரிகரித்தாரே, அங்கதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மகா செழிப்பான மேடு. எல்லாரும் சொல்லுங்க. இன்றைக்கு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ சபை ஒரு மகா செழிப்பான மேடு. நீங்கள் கேட்பது ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை. மகா செழிப்பான மேட்டின் வார்த்தைகள். மகா செழிப்பான மேடு. அங்கே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இங்க நிறைய தோட்டம் அல்ல, ஆளாளுக்கு பங்கல்ல, ஒரே தோட்டம். அதுக்கு பிதா தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி, நாம் கொடிகள். ஒரு தோட்டம். ஒவ்வொரு தோட்டமா அலையப்படாது. உன்னை கர்த்தர் ஒரு தோட்டத்துல வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நான் அந்த பக்கம் ஒரு தோட்டத்துக்கு போனேன், இந்த பக்கம் ஒரு தோட்டத்துக்கு போனேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்திருக்கிற தோட்டத்துல நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் வைத்திருக்கிற சபையில நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஏதோ கீழே ஸ்தோத்திரம் பரிசேயருடைய சீசரா இருந்தவர்கள் யோவானுடைய சீசர்களாய் மாறினார்கள். ஸ்தோத்திரம். அவங்க நியாயப்பிரமாணம். இவர் ஸ்தோத்திரம் வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம். அடுத்து இயேசுவை பின்பற்றி வந்ததுக்கு அப்புறம் இயேசுவை கண்ட உடனே அவர் உலகமே அவர் பின்னால போயிட்டு. ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தர் நம்ம அவருக்குள்ள வளர்ப்பாரே தவிர ஸ்தோத்திரம் தோட்டத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நாட்டுல தோட்டத்துல கடைசி வரை நான் கனி கொடுப்பேன். கடைசி வரை நான் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. திராட்சை செடியாக வைத்திருக்கிறார். குரங்குகளை வைக்கல. குரங்கு என்ன செய்யும்? அது ஒரு இடத்துல இருக்காது. ஆனா உங்களை என்னை ஆண்டவர் அப்படி வைக்கல. கர்த்தர் திராட்சை செடியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு இணைந்து நாட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு திராட்சை தோட்டம் உண்டு. அப்புறம் அவர் அதை வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். அதிலுள்ள கற்களை பொறுக்கி எடுக்கப்பட்ட தோட்டம். அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. நான் சொல்றதெல்லாம் குறிப்புகள். நீங்க ஒரு திராட்சை தோட்டம், ஒரே ஒரு தோட்டம் தான் உண்டு. அது வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், கற்கள் பொறுக்கி எடுக்கப்பட்ட தோட்டம், நற்குல திராட்சை செடிகள் நட்டப்பட்ட தோட்டம். நற்குலம். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன குலம்? நல்ல குலம். ஸ்தோத்திரம். தெய்வீக குணமுடையவர்களாய் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். திவ்ய ஸ்வாபம் உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய குணமுள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். நான் நற்குலம். சொல்லுங்க, நான் நற்குலம். நீங்க என்ன குலம் கேட்டா என்ன குலம்? நற்குலம். இந்த உலகம் சொல்ற அந்த ஜாதி அந்த இதெல்லாம் கிடையாது. இங்க நற்குலம். திவ்ய ஸ்வாபங்களுக்கு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி தேவனுடைய குணங்களால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அதனால என்ன செய்கிறார்?
அங்கே ஸ்தோத்திரம் கோபுரத்தை கட்டி ஆலையும் உண்டு பண்ணி அடுத்து அதெல்லாம் ரசமாக்குற அனுபவம். வெறும் நிலைமை அல்ல, வெறும் கோபுரம் மட்டும் அல்ல, அது ஆலை இருக்கிறது. ஸ்தோத்திரம், திராட்சரச ஆலை. அப்புறம் நல்ல பழங்களை, நல்ல திராட்சை ரசங்களை, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். இங்கதான் ஆண்டவருக்கு ஃபெட்டப் ஆகிறார். நல்லா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல ஒரு மணமகனை கொடுத்து, நல்ல ஒரு மணப்பெண்ணை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சு இப்ப ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றார். என்ன பலன் வரும், ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது எப்படியோ நல்ல பழங்கள் வரும்னு எதிர்பார்த்து இருக்கிறார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். கசப்பான பழங்கள், வாழ்க்கையில கசப்புகள் வந்ததுனால தான் ஆண்டவருக்கு நம்ம மேல வருத்தம். கசப்புகள் எதனால கசப்பு? தேவன் எதிர்பார்த்த இடத்துல இல்ல. அவர் செஞ்சதுல எந்த குறை? அவர்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு பாருங்க. இடம் செழிப்பான மேடு, வேலி பக்கா வேலி அடைச்சிருக்கிறார், கற்கள் எல்லாம் பறக்கி இருக்கிறார், நற்குல செடிகளை நட்டி இருக்கிறார், தெய்வீக குணங்கள் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று நம்மை நட்டி இருக்கிறார், திவ்ய ஸ்பாபத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். கோபுரத்தை கட்டிட்டார், கவனிக்கிறதுக்கு கோபுரம். சபையில கண்காணிகளை வைத்திருக்கிறார். பல விதமான கிருபை வர உள்ளவர்களை சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆளையை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். கசப்புகளை தந்தது. நம்ம லைஃப்ல கர்த்தர் எதிர்பார்த்து அவரை ஸ்தோத்திரம் நாம் எந்த இடத்துல மனமடிவாக்கணுமோ அதை இன்றைக்கு கண்டுபிடிக்கணும். கசப்பான பழங்களை, உள்ள இருந்து வந்த கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படுவார்களாம். கசப்புகள், வாழ்க்கையில வருகிற கசப்புகள் மாறணும். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்க லைஃப்பை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கசப்பை நீ கொடுத்தாயா? கசப்பை நீ கொடுத்தாயா? ஹல்லேலூயா. கசப்பான காடியை கொண்டு கொடுத்தார்கள். அந்த கசப்பை அவர் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு கசப்பு ஊழியம்னா பாருங்க, நிறைய பேருக்கு கசப்பு. ஸ்தோத்திரம். அதிகாலை ஜெபம்னா பாருங்க, கசப்பு. இந்த கசப்பெல்லாம் இன்னைக்கு மாற அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என் நேரம், வேலை நேரம் போக, நான் ஓய்வு எடுக்கிற நேரம் போக, மீதமான நேரத்தை நான் உமக்கு பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? கசப்பு மாறணும்ல. இதுதான் காரணம். இதனால தானே பிரச்சனை. ஆண்டவருக்கு ஒரு ஏமாற்றம் நம்மால. நீர் எதிர்பார்த்து எதுலெல்லாம் உமக்கு நான் ஏமாற்றத்தை கொடுத்தனோ, இனி அப்படி வராதபடி எனக்கு ஒரு கிருபை தருவீராக. சபை உங்களை கர்த்தர் சில இடத்துல உங்களை ஏவுவார். கசப்பான கனிகளை கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் உணர்வடைகிற நேரம். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இது ஒப்பு கொடுக்க வைக்கிறார் ஆவியானவர். இனி நான் கசப்புகள்ல இருந்து வெளியே வர விரும்புறேன். என் வாழ்க்கையில கசப்பு மாறட்டுங்கிறவங்க நல்ல கையை வைத்தி, இன்னும் என் வாழ்க்கையில கசப்பு, அவங்களுக்கு தக்க கர்த்தர் பேசுகிறார். நீ இன்னும் கசப்பை கொடுக்கிறா. சிலருடைய ஜீவியம் கசப்பை கொடுக்குது. இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜோமனுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கசப்புகள் எல்லாம் மாறட்டும். என் இருதயத்தின் கசப்பு அந்த இருதயத்துக்கு தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்துல இருக்கிற கசப்பு இருதயத்துக்கு தெரியுமா? கசப்பு கசப்பு கசப்பு. இந்த கசப்பெல்லாம் மாறட்டும். சின்சியரா ஜெபம்னுங்க. அப்படியே ஒப்பு கொடுத்து கல்வாரி அண்டை வந்துருங்க. கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்பு இருக்கிறது. இந்த கசப்பு என் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே, நான் மாற விரும்புகிறேன், நான் மாற விரும்புகிறேன், நான் மாற விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க. குவாலிட்டியா, தெளிவா, துல்லியமா பேசுங்க. நான் மாற விரும்புகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் மாற விரும்புகிறேன். கசப்பான கனியை நீ கொடுத்தாய். உனக்கும் தேவனுக்குள்ள உறவு ரொம்ப முறிஞ்சு கிடக்குது. உங்க வாழ்க்கை ஸ்தோத்திரம், சிலருடைய வாழ்க்கை சரியில்லாம இருக்குது, சிலருடைய இருதயம் சரியில்லாம இருக்குது, சிலருடைய புத்தி சரியில்லாம இருக்குது, சிலருடைய ஹேபிட் சரியில்லை, சில அடிமைத்தனங்கள் இருக்குது.
இன்னைக்கு அந்த கசப்புகள் எல்லாம் மாறட்டும். கேளுங்க, கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், உமக்கு நான் கசப்பான கனிகளை கொடுத்ததை நான் வருந்துகிறேன் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தால் முன்னே நிற்க முடியாதையா. தகப்பன் மகனை மன்னிப்பது போ தகப்பன் மகளை மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. என்னை கழுவி கல்வாரி இரத்தத்தினால் நான் பன்னியை போல வெண்மையா, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. ஆண்டவர் இந்த கிருபைகளை தருவாராக. இந்த கசப்பு வந்த உடனே ஆண்டவருடைய செயல்படும் விதம் எதிரா மாறிடுது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எப்போ கசப்பை ஆண்டவர் கொடுத்தாங்களோ அப்போ இருந்தே அவருடைய ரியாக்டிங் டிஃப்ரெண்டாக இருக்குது. அடுத்த வசனத்திலிருந்தே அதை பார்க்கலாம். கசப்பான பழங்களை தந்தது எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். இப்ப நியாயத்துக்கு வரார். நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். இதற்கு எதுவும் புதுசா எதுவும் வேலை செய்யணுமா? நல்ல நான் பிரயாசப்பட்டேன், முயற்சி எடுத்தேன், இனி என்ன செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, நல்ல பழங்களுக்காக காத்திருந்தேன். அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? கசப்பான பழங்களை தந்தது என்ன? ரொம்ப ஃபீல் பண்றாரு. கசப்பு. சில ஆட்களுக்கு நல்லா வேலை செஞ்சு மாசம் 50,000 சம்பளம், 1,00,000 ரூபாய் சம்பளம் நல்லா கொடுத்தாலும் ஆண்டவருக்காக அசையாம அப்படியே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கணும். நம்ம கதையை மட்டும் பார்த்து அப்படியே சுயத்திலே வாழ்ந்து காலி வேலையை முடிச்சிடக்கூடாது லைஃப. அப்புறம் இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். நான் என்ன செய்ய போகிறேன்? அதன் வேலியை எடுத்து போடுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வேலி அடைச்சு வச்சேன்ல, இப்ப வேலிக்கு ஒரு பிரச்சனை. அடுத்து அது மேய்ந்து போடப்படும். அதனால இனி பாதுகாப்பு இல்லைங்கிற இடத்துக்கு வந்துடுற. இதான் இஸ்ரவேலுக்கு நடந்தது. இப்ப உங்களுக்கு சொல்லல ஆண்டவர், நம்ம அவங்க அதை வச்சு பாடம் படிக்கணும். வேலி எடுத்துடுறாரு. அடுத்து மேய்ந்து போடப்படுது. அதன் அடைப்பை தகர்க்கிறார். அது மிதியுண்டு போகுது. அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் கிளைகள் களை கொத்தி எடுக்கப்படாது. எல்லாம் முச்செடி நெரிஞ்சில் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடி மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன். இப்படி எல்லாம் கர்த்தரே எதிரா மாறிட்டா என்ன ஆகுது பாருங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இஸ்ரவேலே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று. யூதா மனுஷரே, துதிக்கிறவர்கள், ஜபிக்கிறவர்கள். இதனால இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை எங்க வருத்தப்படுத்தணும், துக்கப்படுத்தணும்னு பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்மால் அவர் மகிழ்ந்திருக்கணும். நான் அவரை மகிழ பண்ணுகிற நபரா இருக்கணும். நான் அவரை பிரியப்படுத்துகிற நபரா இருக்கணும். கசப்புகளை கொடுத்து ஆண்டவரை எதிரியா மாற்றக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எரேமியா 2:21 வாசிக்கும் போது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நற்கனிகளை தரக்கூடிய உயர்குல செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது. காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறினாய். நல்ல திராட்சை செடியா. இப்ப பாருங்களேன், 2 பேருடைய பிரச்சனை பாருங்களேன். இப்ப தேவனுடைய மனது, நம்முடைய மனது. தேவன் நம்மை உயர்ந்த பார்வையில பார்க்கிறார். நற்குணம், நற்கனி தருகிற உயர்குலம். நற்கனி உயர்குலம் சொல்லுங்க. நம்மை பற்றி தேவனுடைய மனதுல என்ன இருக்குது? நற்கனி உயர்குலம். அப்படிதான் நாட்டுறாரு. ஆனா நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் போனது என்ன?
கசப்பு கொடி. சில ஆட்கள் கொடி மாதிரி படர்ந்து போற இடத்துல எல்லாம் கசப்பை உண்டாக்கிட்டு இருப்பாங்க. கசப்பு கொடிகள். இன்னைக்கு அந்த கசப்பு கொடிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதுல ரொம்ப சீரியஸா நடவடிக்கை எடுக்கணும். உடம்புல ஏதாவது பாதிப்பை உண்டாக்குற பகுதி இருந்தா அதை என்ன செய்யறாங்க? ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆகாத காட்டு திராட்சை செடியின் அந்த கொடிகள் நமக்குள் இராதபடி அவைகளெல்லாம் வெட்டி எடுக்கப்படுவதாக. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கசப்பு எனக்கு வேண்டாம், அந்த காட்டு செடியின் அனுபவங்கள் எங்க வாழ்க்கையிலிருந்து மாறுவதாக. ஜெபம் பண்ணுங்க. காட்டு செடியின் அனுபவங்கள். நற்குல செடியாகி நீ, உயர்குலமான செடியாகி நீ காட்டு செடியை போல இருக்கிறாயே. ஆண்டவர், எங்களுக்கு இந்த அனுபவங்கள், இந்த கசப்புகள் எல்லாம் பிடுங்கி எடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாய் உதவி செய்வீராக. ஆகாத கொடிகளாய் நாங்க இருக்கக்கூடாது. பரிசுத்த பிதாவே, இந்த ஜெபத்துல, இந்த செய்தியில பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். திருச்சியில் விடுதலை உபவாச ஜெபம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. நடைபெறும் இடம் ஏஜி பிளஸிங் சென்டர், நம்பர் 116, காவேரி நகர், பீமா பிளாஸ்டிக் கம்பெனி அருகில், அரியமங்கலம், திருச்சி 10. தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் தீர்க்கதரிசி ஜாய் அவர்கள், கேரளா. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு தரும் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் கனிவுடன் அழைக்கும் ரெவரண்ட் டி ஜெபராஜ், திருச்சி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ராக் சிட்டி ஏஜி சபை, செல்போன் 9976607364. ராக் சிட்டி ஏஜி சர்ச். சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.